ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சம் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டது வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 45வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 44 வீடியோஸ் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கேன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி நம்ம போஸ்ட்டஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். போஸ்ட்டுக்கு ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் பக்களவுகள் கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் 14 ஸ்கொயர் whose sides are 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர். கரெக்டுங்களா? இதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக பரப்புனா என்ன பண்ணுவோம்? சைட்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போது ஃபஸ்ட் அளவு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சைடு வந்து 11 கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கொயர் பண்ணால் அதோட ஏரியா கிடச்சிரும். அதே மாதிரி 12 ஸ்கொயர். இப்படி எது வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு முதல் எண் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 11 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் சம் கண்டுபிடிச்சி, அதே மாதிரி 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள ஸ்கொயரோட சம்மை கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயருக்கான வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், 1லேருந்து 24 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 1லேருந்து 10 ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 ஸ்கொயர்லேருந்து கிடைக்குங்களா? 11 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயருக்கான சம் கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா, முதல் எண் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n + 1/6ங்கிறது இதுக்கான ஃபார்முலா. இப்போது என்னங்கிறது என்ன? 24, 10 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? n வந்து 24 இருக்குது. அப்போ 24 இன்ட்டு n+1ங்கிறது 24 + 1 25 இன்ட்டு n 2n+1ங்கிறது n வந்து 24, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 48 + 1ங்கிறப்போ 49/6 மைனஸ் செகண்ட் ஸ்கொயர் எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தோம்? 1லேருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ என்னோட வேல்யூ என்ன? 10. அப்போ 10 இன்ட்டு n+1ஓட ஃபார்முலா என்ன? வேல்யூ என்ன? 11 இன்ட்டு 2n+1ங்கிறது 2 இன்ட்டு 10 20, 20 + 1 21/6. கரெக்டுங்களா? நம்ம 6ஆல் அடிச்சிடலாம். 1 6 6, 4 6 24. அதே மாதிரி 3ஆல் அடிக்கிறேன். 2 3 6, 7 3 21. அதே மாதிரி 2ஆல் அடிக்கிறேன். 2 2, 2 10. அப்போ 4 இன்ட்டு 25 இன்ட்டு 49 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4900ன்னு கிடைக்கும். மைனஸ் 5 இன்ட்டு 7 35, 35 இன்ட்டு 11 385ன்னு கிடைக்குங்க. 35 இன்ட்டு 11, 35யும் 11யும் பெருக்குங்க. 35ன்னு கிடைக்கும். ஆட் பண்ணால் நமக்கு 385ன்னு கிடைக்கும். அதை நான் டைரெக்டாக போட்டேன். அப்போ 4900லேருந்து 385 மைனஸ் பண்ணால் நமக்கு அதுதான் இந்த சம்மோட ஆன்சராக இருக்கும். அதாவது மொத்த பரப்பளவாக இருக்கும். 14 சதுரங்களோட மொத்த பரப்பளவாக இருக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4515ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 4500 கிடைக்கும். இந்த வீடியோட கன்க்ளூஷன் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதல் எண் வர்க்கங்களின் கூடுதல், ஃபஸ்ட் எண் நேச்சுரல் ஸ்கொயர் நம்பரோட சம் சம்முக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன? n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n + 1/6. அதே மாதிரி இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துருவோங்களா? எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க? ரிசர்ச் அசிஸ்டண்ட் 2021ல் 68வது கொஷினாக கேட்டிருக்காங்க. 68வது கொஷினாக ரிசர்ச் அசிஸ்டண்ட் 2021ல் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாம் 2018ல் நடந்திருக்கு. அந்த எக்ஸாமில் இதே கொஷினை 76th கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினை வந்து 2 டைம் ஒரே கொஷினை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். கொஷின் நம்பரும் டிஃபராக தான் இருக்குது. கொஷின் நம்பர் 76, 68 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரியல் அஸ்பரண்ட்டாக இருந்தால், நான் ஒரு ரியல் அஸ்பரண்ட்டு, நான் இந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணுவேன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.